சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணியில் 1986ஆம் ஆண்டு வேலூர் காவலர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்ற காவலர்கள் 39 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றாக இணைந்து சந்தித்த சங்கம விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இனி விரிவான செய்தி. 1986ஆம் ஆண்டு வேலூர் காவலர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்று பிறகு காவல்துறையில் உதவி ஆய்வாளர் டிஎஸ்பி என பதவி உயர்வு பெற்று பணி ஓய்வு பெற்ற பிறகு 39 ஆண்டுகளுக்கு பிறகு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 150க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் ஒன்றாக சந்தித்த நிகழ்வு திருத்தணியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஓய்வு பெற்ற காவல்துறை தலைவர் ராமசுப்பிரமணியம், ஓய்வு பெற்ற ஏடிஎஸ்பி சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற காவலர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் தாங்கள் பணி காலத்தில் செய்த மகத்தான அதிரடியான பணிகளை குறித்து மனம் திறந்து பேசினர். இந்த நிகழ்ச்சியில் 150க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் ஒரே விதமான டிஷர்ட் அணிந்து மகிழ்ச்சியோடு காணப்பட்டனர். அனைவரும் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்ததால் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி மகிழ்ந்தனர். அதோடு மட்டுமல்லாமல் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். இறுதியில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் அறுசுவை மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை போன்ற சுவையான உணவுகளை ஒன்றாக அமர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர். காவல்துறை அதிகாரிகளுக்கு திருத்தணியில் உள்ள பத்திரிகை நிருபரும் சமையல் கலைஞருமான சங்கர் அறுசுவை உணவுகளை சுவையாக தயாரித்து வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் நாராயணமூர்த்தி மற்றும் பல முக்கிய ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் இணைந்து செய்திருந்தனர்.